மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசிக்காரர்களே, இந்த காணொளி உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் கடந்த 3-4 மாசமா உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வெளியில எல்லாமே அமைதியாக இருப்பது போல இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உங்களை தினமும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலுமே என்னோட வாழ்க்கை இன்னும் நிலையாகவே இல்லையே. என்னோட நேரம் எப்போ தான் ஆரம்பிக்க போகுது? எனக்கு நல்ல நேரம் எப்போ தான் வரப்போகுது? சில நேரத்தில் கோபந்தான் வருது, சில நேரங்களில் விரக்தி நிலைக்கு போயிடுறீங்க, சில நேரத்தில் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது. நான் சாதிக்கணும் அப்படிங்கிற உறுதி தினமும் உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அக்னி சுடருக்கான நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய திருப்பு முனையாக உங்களுக்கு அமைய போகுது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை கேட்டு முடிக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுவீங்க, இதுதான் என்னை மாற்ற வந்த நேரம் அப்படின்னு. ஏன் அப்படி நடக்கும்? என்னதான் மாற்றம் வரும்? அதற்கான ஒரு முக்கிய ரகசியந்தாங்க இந்த காணொளியோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக இதை முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசிக்கு கிரக நிலை ரொம்ப தீவிரமாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்குள்ள செயல், துணிவு, தீப்பொறி ஆகியவற்றை அதிகரிக்கிறாரு. சனி என்ன செய்ய போகுது அப்படின்னா, பொறுமையை சோதிக்கும், அவசரப்படாம இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். குரு மெதுவாக உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஒன்றா தந்தே தீரும். இந்த 3 சக்திகளும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையை முதிர்ச்சி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளுதுங்க. அதனால இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நீங்கள் அமைதியாகவே இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும், சிலர் உங்களோட பொறுமைகளை ரொம்ப சோதிப்பாங்க, சில சூழ்நிலைகள் உங்களை யோசிக்க வைக்கும். ஆனால் இது எல்லாமே தடை இல்லை, இது உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்களை சோதிப்பதற்காக அல்லங்க, உங்களை தயார் செய்ய போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேச ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் தான் சரி அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்க முடியும். உங்கள் நிலைப்பாடு தவறு கிடையாது, உங்களோட கருத்து உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். இதுதான் இனி வரக்கூடிய நாட்களோட முதல் அதிர்ச்சி. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தவறுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழும். அப்போ நீங்க சுயமரியாதையை காப்பாற்ற விரும்பினீங்க அப்படின்னா உறவு பாதிக்கப்படும். உறவை காப்பாற்ற நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட சுயமரியாதையை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இப்போ நான் தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய காலம் கிடையாது. ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதே நபர் உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவாக நிற்க போகிறாரு. இப்போ நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவு அடுத்த வரக்கூடிய நாட்களில் பலன் தரும். இப்போ உங்களோட தாழ்மையை கற்றுக் கொடுக்குற விஷயம் சில நேரங்களில் தலையை குனிவது போல தோல்வி அல்லங்க. அதாவது தலையை குனிகிறது தோல்வி கிடையாது, அது மாபெரும் வெற்றிக்கான முதல் படி. மேசம் அப்படின்னாலே அக்னிக்கு சமம். அதனால உங்களினுடைய மன ஆற்றல் அதிகமாக இருக்க போகுது. சின்ன தாமதத்தை கூட உங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. மெதுவா செயல்படுறவங்களை பார்த்தாலே எரிச்சலா ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா கவனமா கேளுங்க, இது உங்களினுடைய பலவீனம் கிடையாது, இது உங்ககிட்ட இருக்கிற அதிகமான ஆற்றல். அந்த ஆற்றலை நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னா அது உங்களுக்கு கோபமா வெளிப்படும். தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தில்
பஞ்சாங்கத்தின்படி இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்க எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க செயல்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கோபம் வந்த உடனே பதில் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அமைதி இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது. அதை நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட வேகத்தை மெதுவா கட்டுப்படுத்த உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த கட்டுப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியா மாறும். கவனமா கேளுங்க. இப்ப இருக்கக்கூடிய உடனடி பணவரவு உங்களுக்கு அதிகமா இருக்காது. சில தொகைகள் தாமதமாகலாம், சில வாய்ப்புகள் தள்ளி போடப்படலாம், எதிர்பாராத உயர்வு உடனே வராம இருக்கலாம். இதனால மனசுல ஏமாற்றம் வரலாம். ஆனா இந்த வரக்கூடிய இனி நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு இனி உங்களோட வாழ்க்கையோட 2ஆம் கட்ட பாதையை மாற்ற போகுது. அவசரப்பட்டு வேலையை மாற்ற நினைக்காதீங்க. சோர்வாகி தொழிலை மூட நினைக்காதீங்க. இது விட்டுட்டு ஓடக்கூடிய காலம் கிடையாதுங்க. கவனிச்சு திட்டமிட வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு எதிர்பாராத பண ஓட்டம் உருவாக போகுது. அந்த வரவு இப்போ நீங்கள் காட்டிய பொறுமைக்கான பலன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ வெற்றியை உங்களுக்கு தரலை அப்படின்னா, ஆனால் அந்த வெற்றிக்கான அடித்தளத்தை நிச்சயமாக உங்களால் போட முடியும். அடித்தளம் ஆழமாகவும் வலுவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதன் மேலே நீங்கள் கோட்டையவே கட்டலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரால் சின்ன ஏமாற்றம் ஏற்படலாம். அவர் காதல் துணையாக இருக்கலாம், அல்லது நெருங்கிய நண்பராக இருக்கலாம், குடும்பத்தில் ஒருத்தராக கூட இருக்கலாம். அந்த நபர் கூறிய ஒரு வார்த்தை உங்களை பாதிச்சிருக்கலாம். அவர் எடுத்த ஒரு முடிவு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த நொடியில் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனால் கவனமாக கேட்டுக்கோங்க. அது துரோகம் கிடையாதுங்க. அது உண்மை வெளிப்படக்கூடிய தருணம். இந்த காலகட்டத்தில் யார் தற்காலிகம், யார் நிரந்தரமாக நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற தெளிவு மிகப்பெரிய அளவு உங்களுக்குள்ள பிறக்கும். சிலர் தூரமாகலாம், சிலர் இன்னும் நெருக்கமாகலாம். அந்த நேரத்தில் உங்களோட நெஞ்சில் வலி இருக்கும். ஆனால் 2 மாதம் கழிச்சு அதே விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ள நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தெளிவு தரக்கூடிய இழப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவை விட ஒரு படி மேலே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை சுற்றறியும் உங்களினுடைய வாழ்க்கையிலையும் உண்மையானவர்களை மட்டும்தான் உங்களோட இந்த வாழ்க்கை வச்சிருக்கும். காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க போகுது. இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்க நினைப்பீங்க. ஆனால் அப்பேற்பட்ட அதிகமான ஆற்றலுக்கு சமநிலை இல்லை அப்படின்னா உடலில் சோர்வு உண்டாகும், உடல் சூடு அதிகரிக்கலாம், தலைவலி தோன்றலாம், தூக்கத்தில் குறைவு இருக்கலாம். இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் இப்போவே உங்களோட உடலை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. இரவு நேரத்தில் கடந்த காலத்தை பற்றி யோசித்து நேரத்தை கடக்காமல் உறங்க முயற்சி செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க. உடலும் மனதும் தயாராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை தாங்க முடியுங்க. இப்போ உங்கள் உடலையும் மனசையும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத பொறுப்பு உங்களுக்கு தானாக வரும். அது வேலை தொடர்பானதாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு முடிவாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் அனைவரும் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அந்த தருணம் சாதாரணமாக இருக்கிறது போல தோணலாம், ஆனால் அது முக்கியமான தருணம். அந்த நேரத்தில்
விஷயத்தில் நீங்கள் அமைதியாக பின்வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து இன்னொருத்தர்கிட்ட போயிடும். ஒரு படி முன்னேறினீங்க அப்படின்னா அது உங்கள் மதிப்பை வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் வந்து ஒரு தடவை தான் கதவை திறக்குங்க, திறந்த உடனே மேஷம் தான் முதல்ல நுழையணும். அதனால் உங்களை நீங்கள் எப்போவுமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க, உங்களை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நீங்களும் இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே அப்படியே கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்க. மேச ராசியோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. சுகஸ்தானத்துல சந்திர பகவானும், பஞ்சமஸ்தானத்துல கேது பகவானும், தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவானும் இருக்காங்க. மேச ராசியில பிறந்த அன்பர்களே, கால சக்கரத்தோட மகா சுழற்சியில இந்த 2026ஆம் ஆண்டுல நடந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட போகிற ஒரு நிகழ்வுங்க. அது ரொம்ப முக்கியமான நாளாகவும் இருந்திருக்குங்க. அந்த சனிப்பெயர்ச்சி, இப்போ நடந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகிற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல, இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி தாங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச வலிகள், அநீதிகள் மற்றும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத மனவேதனைகள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் வந்து தெரிஞ்சுக்குங்க. வெளியே நீங்க சிரிச்ச முகத்தோட வளம் வந்தாலுமே உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு சலிப்படைஞ்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரிஞ்ச ரகசியம். நான் யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே நினைக்கலையே, இருந்தாலும் என் வாழ்க்கையிலேயே இத்தனை சோதனைகள் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குதுங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்கிற காலம் வந்துருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்கிறதுக்கு முன்னால மனசார ஜெய் ஹனுமான் அப்படின்னு பதிவிடுங்க. மேச ராசிக்காரர்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோக்குள்ள ஒரு சின்ன விருப்பத்தை அளிச்சு ஆதரவு வந்து கொடுங்க. மேச ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. இப்ப நடந்த இந்த சனிப்பெயர்ச்சியோட வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 12ஆம் இடம் மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காருங்க. நவ கிரகங்களோட ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. நீதிமானான அவர் வந்து நாம் செய்யற கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. மேச ராசிக்கு இப்போ 7.5 சனியோட முதல் கட்டமான விரய சனி தொடங்கி இருக்குதுங்க. கடந்த 2.5 வருஷமா லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பல நன்மைகளையும் வாய்ப்புகளையும் வழங்கிய சனி பகவான் இப்போ உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் பாடத்திற்கு தயார் செய்ய போறாருங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமாக தான் ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பெருமை வெளிச்சத்திற்கு வருமாங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை வந்து பிளக்கிறது மாதிரியோ அல்லது கண்ணீரை வர வைக்கிறது மாதிரியோ இருக்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். ஆனா அந்த ஒரு வழிதாங்க உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போக போற மருந்தா அமைய போகுது. அந்த பெண் உங்களோட உறவுல இருக்கவங்களா இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு அந்நிய பெண்ணா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசைய மாற்ற போகுதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை கஷ்டங்கள் வந்தது அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும்.
மேச ராசிக்காரர்கள் இயல்பிலேயே செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால உங்களுக்கு தலைமை பண்பும் தைரியமும் அதிகமா இருக்குங்க. ஆனா 7 சனியோட தொடக்க காலம் அப்படிங்கிறதால நீங்க எடுக்கிற முயற்சிகள் சில மந்த நிலைகளும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம். முதலீடுகள்ல அதிக கவனம் தேவைப்படும் காலமா இது இருக்க போகுது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரக்கூடும். நீங்க ஒருத்தருக்கு தேடி போய் உதவி செஞ்சிருப்பீங்க, ஆனா அதே நபர் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருப்பாங்க. அது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்களோட பொறுமையை சோதிக்க வச்ச கர்ண பரீட்சை. மேசராசிக்காரர்கள் ஜாதகத்துல 12 இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானங்க மற்றும் மோட்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கடந்த காலங்கள்ல செஞ்ச உழைப்புக்கான பலன்களை இப்ப சுப விவரங்களா மாற்ற போறாரு. அதாவது வீடு வாங்குதல், சுப காரியங்கள் செய்யறது அல்லது ஆன்மீக பயணங்கள், இது மாதிரி நல்ல விஷயங்களுக்காக பணம் செலவாகுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய பாடம் தொடங்க போகுது. 7 சனி அப்படிங்கிறது உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாதுங்க, உங்களை செதுக்கிறதுக்காகவே வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்க மற்றவங்களை முழுமையா நம்பி ஏமாந்த காலங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க போகுது. ஒரு நபர் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவாங்க, ஆனா அதன் மூலமா உங்கள் உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது. நீங்க மௌனமா துன்பத்தை அனுபவிச்ச நாட்களுக்கு பலனா இப்போ உங்களுக்கு மனமுதிர்ச்சி கிடைக்கும். மேச ராசிக்காரர்கள் எப்பவுமே வேகமானவர்கள், ஆனா சனி பகவான் இப்போ உங்களை நிதானமா செயல்பட வைக்க போறாரு. அந்த நிதானமே உங்களுக்கு வெற்றிக்கான சூட்சமம். இப்போ அந்த பரீட்சை காலம் தொடங்குறதுனால இப்போ ஏற்பட்ட சனி பகவான் மாறும்போது உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப பலப்பட போகுது. உங்களோட மனசு இன்னும் தெம்பா மாறப்போகுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகமாக போகுது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்கும். 7 சனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால மற்றவர்களோட ஆசைக்காக வாழாம உங்களோட ஆன்மாவின் குரலுக்கு நீங்க செவிசாய்க்க தொடங்குவீங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க மனசுல ஒரு வைராக்கியம் பிறக்குங்க. இனி என்னால மற்றவங்களுக்காக என்னை அழிச்சுக்க முடியாது, எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்க வாழ்க்கையே மாற்றும் ஒரு விதையா மாற்ற போகுது. இதுவரைக்கும் உங்களை பலவீனமானவர்களா நினைச்சவங்க உங்க புதிய உறுதியை கண்டு வியந்து போனவங்க இந்த மாற்றம் உங்க வெளித்தோற்றத்துல மட்டும் இல்ல, உங்க ஆழ் மனசுலயும் நிகழப்போகுது. தேவையற்ற அலைச்சல்களும் அதிகரித்தலும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரப்போகுது. உங்கள்கிட்ட உதவி தேவைப்படும் போது மட்டும் உங்களை தேடி வந்தவங்க இனி உங்க வாழ்க்கையில இருந்து ரொம்ப மெதுவா விலக போறாங்க. இது உங்களுக்கு ஒரு இழப்பா தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே விரய சனி உங்களோட வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற மனிதர்களை அகற்றும் பாதுகாப்பு வளையமா இதை நீங்க பார்க்கணும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் ஒரு கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன செய்தி உங்க மனசுல பல காலங்களா பூட்டி கிடந்த ரகசிய கதவுகளை திறக்க போகுதுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியோட ஜாதகத்துல சந்திரன் ஒரு முக்கியமான காரணியா இருக்க போறாரு. சந்திரன் அப்படின்னா மனம் மற்றும் உள்ளுணர்வு தாங்க. அந்த பெண் உங்க மனசுக்குள்ள ஒரு கண்ணாடியா திகழ போறாங்க. உங்க ஆழ் மனதுல நீங்க மறைச்சு வச்சிருந்த பயம், கோபம் மற்றும் அதிருப்திய அவங்க வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகுது. யாருன்னா அந்த பொண்ணு. குறிப்பா காதல்ல இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவான காலகட்டங்க. விரயசனி காலத்துல உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்க போகுது. உங்களோட அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா நேசிக்கும் நபர் உங்களோட அன்புக்கு தகுதியானவரா அல்லது உங்களை பயன்படுத்திக்கிறாரா, அந்த உண்மை இப்போ உடைப்பட போகுதுங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காதல் விஷயத்துல ஒரு சம்பவம் நடக்குங்க. ஒரு வார்த்தை அல்லது பழைய செய்தி எதிர்பாராத விதமா உங்க கவனத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த கணத்துல உங்களுக்கு கோபம் வரவே வராது. மாறா ஒரு ஆழ்ந்த அமைதி வரப்போகுதுங்க.
மேசராசிக்கு அந்த அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வரப்போகுது. தவறான உறவுகளில் இனி காலத்தை வீணாக்காம இருக்கிற இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்படாத பல ஏக்கங்கள் இப்போ நடுப்பகுதியில் வெளிப்படையாக பேசப்படுங்க. 7 சனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் இப்போ வாக்குல ஏற்படுற ஒரு திறந்த மனசுடனான பேச்சு உங்களோட உறவுல படிஞ்சிருக்கிற அழுக்குகளையும் நீக்கவே வரப்போகுதுங்க. அந்த நேரத்துல நீங்க அகங்காரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்க திருமண வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறப்போகுது. உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டி இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்க முதலீடுகள்ல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. விரய சனி அப்படிங்கிறதால தேவையற்ற செலவுகளை எல்லாமே சேரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.